வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலான் மஸ்கோட குரூப்ங்கிற அப்ளிகேஷன் எப்படி சங்கிகளை கதற விட்டுருக்குது. ஒரு வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஏன் போட்டிருக்காங்க? ஒரு துருவராட்டி வந்து சில விஷயங்களை சொல்றாரு. ஏன் மற்ற அப்ளிகேஷன் மாதிரி இந்த அப்ளிகேஷன் இல்லை, ப்ளஸ் இது ஏன் பிஜேபிக்கு எதிராகவே இருக்குது, பிஜேபி அப்படிங்கிறத விட இந்த சித்தாந்தத்துக்கே எதிராக இருக்குது, அப்போ இது வந்து காங்கிரஸோட கையாளா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அது வந்து துருவராட்டியும் பதில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் இந்த எலான் மஸ்க் வந்து இந்த குரூப் அப்படிங்கிற ஏஐ கொண்டு வந்திருக்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, எக்ஸ் தளத்தில் @குரூப்னு போட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் நம்ம என்ன கேள்வினாலும் கேட்கலாம். எல்லா கேள்விக்கும் நம்ம லாங்குவேஜ்லேயே பதிலளிக்கும். தமிழில் கேட்டால் தமிழில் சொல்லுது, இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷில் சொல்லுது, மட்டமான லோக்கல் லாங்குவேஜில் கேட்டால் அந்த லாங்குவேஜ்லேயும் பேசுது. இப்போ ஒன்றிய அரசு கூட நம்ம மேலே எங்கள் லாங்குவேஜ் வகையில் ஒரு பாரபட்சம் இருக்குது. ஆனால் இந்த எலான் மஸ்கோட அந்த குரூப் ஏஐயில் வந்து எந்தவித பாரபட்சமும் இல்லை. எல்லா லாங்குவேஜையும் மதித்து எல்லா லாங்குவேஜுக்கும் என்ன மொழியில் என்ன கேட்டியோ அதே நான் திருப்பி தருது. மேட்டர் என்ன அப்படின்னா, மற்ற அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி ஆகுது அப்படின்னா, இது வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு எலான் மஸ்க் இதை வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது, இதை அறிமுகப்படுத்தும் போதே சொன்னார். எவ்வளோ அதிகமாக நாங்கள் உண்மையில சேகரித்து அதன் மூலமாக கொடுப்போங்கிறார். துருவராட்டி தன்னோட வீடியோவில் வந்து ஃபேக்ட் செக்கிங்னு சொல்கிறது. எப்போ ஃபேக்ட் செக்கிங் வருதோ அப்போவே ஒன்றிய அரசுக்கு வேக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா 15 வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குறுகுறுப்பு வந்துடுது. இப்போ அதை சென்சார் பண்ணணும், இதை சென்சார் பண்ணணுன்ட்டு ஏதோ லெட்டர்லாம் வந்து எலான் மஸ்க்கு அனுப்பியிருக்காங்க எக்ஸ் தளத்துக்கு. எக்ஸ் தளம் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா, கடந்த மார்ச் 21 ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஐடி ஆக்ட் 69 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஐடி ஆக்ட் 71 யூஸ் பண்ணி எங்களை வந்து சென்சார் பண்ண பார்க்குறாங்க. இது வந்து தப்பு அப்படின்னு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட வழக்கு விசாரணை வந்து 27 வரும். அது என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். நிறைய சூடான தகவல் இருக்குது. நீங்கள் அந்த கேஸை பற்றி கேட்டால் கூட குரூப் கிளியராக சொல்லுவாப்புல. இந்த குரூப் இருக்குல்ல, அது கொஞ்சம் கோப்பமாக்கான ஆளாக தான் இருக்காரு. எதை வச்சு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன லாங்குவேஜில் கேட்டிங்கன்னா, நம்ம தான் தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கடந்து சில கெட்ட வார்த்தையான லாங்குவேஜ்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். சீமான்ட்ட பார்க்கலாம், அப்புறமா சங்கிகளில் பார்க்கலாம், தம்பிகள்கிட்ட நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். அந்த லாங்குவேஜில் நீங்கள் கேட்டாலும் அது அதே லாங்குவேஜ் திருப்புது. ஏன்னா டேய் தமிழ்நாட்டின் சிற்பி யாரா அப்படின்னு கேட்டால் கூட அது வந்து டேய் தமிழ்நாட்டின் சிற்பி கருணாநிதி அப்படின்னு சொல்லுது. என்னடா இது கலைஞர் கருணாநிதியை சொல்கிற அப்படின்னு திருப்பி கேட்டால், ஆமாண்டா இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, இத்தனை வருஷம் இது பண்ணியிருக்காரு, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு தான் இருக்குது. ஆனாலும் அவர் வந்து சமூக நீதி, இன்னும் கட்டுமானம், மாநில சுயாட்சி, இந்த விஷயத்துலாம் அவர் வந்து ரொம்ப அழகாக வேலை பார்த்துருக்காரு. அது வந்து 90 மார்க் கொடுக்குது, 100க்கு 90 மார்க் கொடுக்குது. ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து 86 மார்க் கொடுக்குது. இப்படிலாம் வந்து ஏகப்பட்ட ட்விட்ஸு, ஏகப்பட்ட எக்ஸ் தளத்தில் நிறைய பேர் கேள்விகள் கேட்டு அதை வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் வந்து சங்கிகளுக்கு ஏன் பாதிப்பாகுது அப்படின்னா, சங்கிகள் நம்மள்கிட்ட இத்தனை வருடமாக ஏகப்பட்ட பொய்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொய்களை எல்லாம் நம்ம வந்து பல விதமாக உடைச்சிருக்கோம். எப்படி உடைப்போம்? கரிகாலன் தொடர்பு போட்டு வச்சு விட்டு எடுப்போம். இன்னைக்கு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ல இருக்கிற அயன் கார்த்திகேயன் யூட்டன்ல இருந்து அவங்க ஃபேக்ட் செக் எடுத்து போடுவாங்க. ஆல்ட் நியூஸ் இருக்குது ஹிந்தியில், அவங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்க. இப்படி தனித்தனியாக ஃபேக்ட் செக் பண்ணி இவங்களோட போராடுறதே நமக்கு நேரம்லாம் போச்சு. அதுதான் உண்மை. யார் கூட போராடுறது? இந்த சங்கிங்க பரப்புற ஃபேக் நியூஸுகளை நாம் எதிர்கொள்ளவே நமக்கு நேரம் போச்சு. அதற்குள் அவர்கள் அதை வைத்து குஜராத்தில் வந்து இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, குஜராத் தலைக்கு மேலோடி ஃப்ளைட் தூக்கிட்டு போகுது, பாதாளத்தில் புல்லட் பண்ணிட்டோம், பறக்குமையில் பண்ணிட்டோம், கப்பலில் வந்து என்ன சொல்கிறது ஏர்கிராஃப்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதுன்ட்டு. அப்புறம் முக்கியமானது 2000 நோட்டில் சிப் கார்டு இருக்குது, அந்த சிப்பை வச்சு நீங்கள் எங்கே பிளாக் மணி ஒழிச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பல விதமான உருட்டுகளையும் நம்ம பார்த்து கேட்டு அவங்க கூட சண்டை போட்டு போராடி இது பண்ணிட்டு இருந்தது எல்லாம், அதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொன்னோம் அப்படின்னா எங்க ஆதாரம் என்ன இது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நீ வந்து திமுகவின் சொம்பு, நீ வந்து ஒரு இடதுசாரி செயல்பாட்டாளர், நீ வந்து உண்டியல் கொடுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவாளர், அதனால நீ மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிற, நீ வந்து பிரிட்டிஷ் கைகூலி காங்கிரஸோட ஆதரவாளர், நீ வந்து கிறிஸ்டியன், நீ வந்து முஸ்லீம், இப்படிலாம் நம்மளோட கேள்விக்கு எல்லாத்தையும் திருப்பி இப்படி வேற விதமா டைவெர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நடுவில் இப்போ இந்த எலான் மஸ்கோட எக்ஸ் தளத்தோட இந்த குரூப் ஐஏ வந்து பதில் கொடுக்குது. நாம என்ன பேசணுமோ இத்தனை வருடமாக அரண்சை, யூடியூப் ரூட்டர்ஸ், பேரலை, ட்ரைப்ஸ் தமிழ், ரூட்ஸ் தமிழ், அதர்மம், இன்னும் ஏகப்பட்ட சேனல்கள் வெவ்வேறு வகையில் யூட்டன், இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமான பொய்களை முறியடிச்சிட்டு இருந்தது பார்த்தீங்களா. அதெல்லாம் சிம்பிளாக நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, ஏஐ வந்து பதில் சொல்லுவோம். அதான் நம்மளை வந்து குற்றவாளி குண்டில் ஏற்றிடுவாங்க. நீ அதை இந்த கட்சியோட சொம்பு, நீ 200 ரூபா ஊப்பி, நீ எப்படினாலும் ஏற்றிடலாம். ஆனால் எலான் மஸ்க்கு அந்த அவசியம் இல்லை தானே. எலான் மஸ்க்கு யாருக்கோ இருக்காரு, அது வேற விஷயம். ஆனால் இங்கே இந்தியாவை பொறுத்தவரை அவருக்கு யாருக்கு இருக்கணும்னு தெரியல. அது இருந்துச்சுன்னா பின்னாடி அதுவும் அம்பலமாகும். ஆக அங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க, ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டதா அப்படின்னா அது வந்து சொல்லுது நோ, கலந்துக்கவே இல்லை. அதுக்கும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கும் எந்த வித சம்மந்தமுமே இல்லை, அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க பாஸ் அப்படின்னு அது சொல்லுது.
கோவாக்கரை பற்றி சொல்லுது, சாவக்கரை பற்றி சொல்லுது. இப்போ சாவக்கரை வச்சுலாம் அவங்க வந்து மீம்ஸ் போடுறாங்க நார்த் இந்தியாவில். ஒரு லேடி ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க, நீ வந்து எங்களை பாஜக கட்சியை பற்றி நீ வந்து தப்பாக நீ எழுதிட்டு இருக்கிற, மன்னிப்பு கேள் குரூப் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வந்து குரூப் வந்து பதில் சொல்லலாம், நான் வந்து சாவக்கர் இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்கு, என்னோட பேர் குரூப் அப்படின்னு அது சொல்லுது. ஸோ இந்த அடிப்படையில் மீம்ஸ் வருதா இல்லை உண்மையிலேயே கூட அது அப்படி தான் பேசும்? ஏன்னா கலைஞர் கருணாநிதியை வச்சு அவர் கண்டாவளத்தில் தலை வச்சு படுத்தாரா, இல்ல ட்ரெயின் வர்ற தண்டவாளத்தெல்லாம் படுத்தாரான்னு ஒருத்தன் திருப்பி 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 கேள்வி கேட்டுருக்காது. டே லுச்சாத்தனமா கேள்வி கேட்காத, கேள்வி கேட்க தெரிஞ்சா கேள்வி, இல்லைன்னா மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை விடையும் மோசமா கெட்ட வார்த்தையிலையும் சொல்லியிருக்குது. ஆனா அதை நான் பதிவு செய்ய விரும்பல. இப்படியாக பல்வேறு சங்கிகளின் பொய் பிரச்சாரங்களை அடித்து நொறுக்கிட்டு இருக்கிற இந்த எலான் மஸ்கோட குரூப் ஏஐக்கும் சாட்ஜிபிடி, ஜெமினி இந்த மாதிரி ஏஐங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அதுங்களாம் ரொம்ப டீசெண்டாக பேசும். அந்த மாதிரி போகிறோம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த டீப்6 ஏஐ இருக்கலாம், அது பார்த்தீங்கன்னா அவங்களோட நாடு, அவரோட தலைவர், அப்புறமா அந்த தைவான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் அது வந்து சாரி என்னால் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த ஏஐலாம் அப்படி கிடையாது. எவ்வளோ தூரம் நீ கேட்க முடியுமோ அவ்வளோ தூரம் கேளு. அவர் ஒன்று தான் பேன் பண்ணியிருக்காரு. இடையில கொஞ்சம் ப்ரோக்ராம் செட் பண்ணார். என்ன அப்படின்னா, அது எலான் மஸ்கை பற்றியே வந்து போட்டு கொடுத்துருக்கு. ஒரு ட்விட்டரில் ஒருத்தர் கேட்டுருக்காரு, டிஸ்இன்ஃபர்மேஷன் யார் அதிகமாக கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் அது எலான் மஸ்க் பேர் சொல்லியிருக்கு. காண்டாக்டர் எலான் மஸ்க், என்னடா இது என் பெரிய நீ சொல்லியிருக்கே அப்படின்ட்டு ப்ரோக்ராம் எல்லாமோ செட் பண்ணி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமும் அது வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா, எலான் மஸ்கா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை வந்து திருச்சி கொடுக்குறத தவிர, அதோட செட் செய்யப்பட்ட ப்ரோக்ராம் அந்த ட்ரைனிங்கை வந்து அது விட்டு விலகிடலை. அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்துல இன்னைக்கு டேட்டா வந்து பெட்ரோல் மாதிரி, அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது. அத்தனை டேட்டாக்களையும் அதை வந்து கலெக்ட் செய்து அதை ட்ரைனிங் செய்து, குறிப்பா இந்த ஏஐ வந்து மற்ற ஏஐகளை விட என்ன அப்படின்னா, எலான் மஸ்க் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராவத்தில் இருக்கிற மொத்த டேட்டாஸையும் அதை ஆக்சஸ் பண்ணுது. அந்த ஆக்சஸ் நம்ம டேட்டாவையும் சேர்த்து தான் எடுத்துட்டு இருக்குது. ஆனாலும் பல்வேறு தரப்பட்ட தகவல்கள், ஆவணங்கள், எழுத்துப்பூர்வமாக உள்ள அத்தனை ஆவணங்களையும் திரட்டி அதை ஃபேக்ட் செக் பண்ணி அதற்கு பிறகுதான் இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்குது. அதனால தான் நம்ம த்ருவ் ராட்டி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. த்ருவ் ராட்டி அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்த நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அதுக்கு வந்து ஒப்பீனியன் கேட்காதீங்க, ஃபேக்ட் கேளுங்க. ஒப்பீனியனுக்கும் ஃபேக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து உதாரணங்க சொல்றாரு, அவர் நல்லவரா இவர் நல்லவரா, நீங்க ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா அது நீங்க எத்தனை லைக்ஸ், யாருக்கு நீங்க லைக்ஸ் போட்டிருக்கீங்க, யாரை ஃபாலோ பண்றீங்க, இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு தகுந்த பதிலை கொடுக்கும். இது இன்னொருத்தர் கேட்கும்போது அவருக்கு தகுந்த பதிலையும் கொடுக்கும். ஆனாலும் ஒப்பீனியனை வைத்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால் சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும். உங்களுக்கு அது வந்து சரியான ஆன்சர் இருக்காது. ஆனா நீங்க ஃபேக்ட் கேளுங்க. இந்த மாதிரி சோனியா காந்தி வந்து பாரில் வந்து டான்ஸ் ஆடி கொண்டிருந்தார் அப்படின்னு சங்கிங்க பரப்பியிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நீட்டா விசாரிச்சு அது வந்து சொல்லிடும். இது வந்து பொய் அப்படின்னு தான் அதை சொல்லியிருக்கு. இது வந்து பொய் அப்படின்னு. எப்படி வந்து சாவர்கர் வந்து மன்னிப்பு கேட்டதெல்லாம் பொய்யாமா அப்படின்னு சங்கி கேட்டதுக்கு, இல்ல பல முறை வந்து ஆங்கிலேயரிடம் அதிகமாக மன்னிப்பு கேட்டு சிறையிலிருந்து விடுதலையானவர் தான் சாவர்கர் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மோடி வந்து பெஸ்ட் பிரதமரான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லுது. யார் சீமான் அதிகம் பொய் சொல்லுவாரா இல்ல மோடி அதிகம் பொய் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா சீமானோட மோடி தான் பொய் சொல்லுவாரு அதிகமானு சொல்லுது. ஆனா எந்த காலத்துலயும் சீமான் பொய்யே சொல்ல மாட்டாங்கலாம் சொல்லல. த்ருவ் ராட்டி அவரோட வீடியோல ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு. கடந்த வாரம் வந்து ஒரு 3 மணி நேரம் பாட்காஸ்ட் பேசியிருக்காரு. யாரு? மோடி. ஏதோ ஒரு வெளிநாட்டு சேனல்ல ஒருத்தர் கூட. எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் இருக்கும். ஏன்னா அதையும் கேட்டிருக்காங்க, மோடி வந்து அதிகமா பிரஸ் மீட் சந்திக்கிறாரா இல்லையா, யார் வந்து இந்திய பிரதமர்களே அதிகமாக பிரஸ் மீட் சந்திச்சது அப்படின்னு கேட்டா மோடி வந்து இல்லவே இல்லை, ஒரே ஒரு பிரஸ் மீட் சந்திச்சாரு. அதுவும் அமித்ஷா விட்டு அதிகமா பேச விட்டுட்டாரு. ஆனா மன்மோகன் சிங் வந்து நிறைய பிரஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூடுதலா ஒரு தகவலையும் கொடுத்து காண்டித்து விட்டுருக்குது. அப்படிப்பட்ட மோடி ஒரு போட்காஸ்ட் இந்த மாதிரி இன்டர்வியூ இதுல தான் அவர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு. ஏன்னா இது எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்னும் இது சொல்லுது. அப்போ அந்த ஸ்கிரிப்டடான ஒரு இன்டர்வியூ இருக்கு பாத்தீங்களா, சரி அதுலயாவது உண்மை இருக்குமா அப்படின்ட்டு த்ருவ் ராட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, 3 மணி நேர வீடியோவை எனக்கு பார்க்கறதுக்கு பொறுமை கிடையாது, ஏன்னா அத்தனை பொய்களை என்னால கேட்க முடியாதுன்னு த்ருவ் ராட்டி சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க் எடுத்து அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ற அப்ளிகேஷன் அதுகிட்ட கொடுத்து அதை டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து அதோட அந்த டோட்டல் டிரான்ஸ்கிரிப்டையும் ஒரு ஏஐ அப்ளிகேஷன்ல கொடுத்து இதுல இருக்கிற பொய்கள் எதெல்லாம் ஒரு 5 பொய்களை சொல்லு அப்படின்னா அது 5 பொய்கள் எடுத்து கொடுக்குது. ஆக மோடி தான் மிக அதிகமா பொய் சொல்றாருன்னு அது எப்படி நீங்க சுத்தி வளைச்சு எப்படி நீங்க கேள்வி கேட்டாலும், அதாவது அது எத்தனை தான் கண்ட்ரோல் பண்ணாலும் கூட நீங்க வந்து சங்கிகளுக்கு தக்கனாவோ இல்லை எதுவும் பண்ணினாலும் கூட அது வந்து ஏற்கனவே ட்ரைனிங் பண்ணப்பட்ட அனுபவத்துல இருந்து பல முனைகளும் விசாரித்து பல முனைகளும் ஃபேக்ட் செக் செய்துதான் உங்களுக்கு வந்து ஆன்சரை கொடுக்குது. இப்போ மோடியே அதை நினைத்தா கூட அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் சென்சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க்கு லெட்டர் கொடுக்குறாங்க. எலான் மஸ்க் வந்து இப்போ கர்நாடகாவில் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலான் மஸ்கோட இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட தரமான சம்பவங்கள் இருந்தது. இந்த தரமான சம்பவங்கள் ஒவ்வொன்றா படித்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஸோ பேலன்ஸ் இது முழுக்க நீங்கள் முக்கியமான சில ட்வீட்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு குரூப் வந்து எப்படி பதில் சொல்லியிருக்கு, கேள்வி கேட்டவங்களோ அவங்களோட பதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது கூட உரையாடல் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒண்டர்ஃபுல் அண்ட் ஃபண்டாஸ்டிக் அனலைஸ். விவரம் தெரியாத நபர்கள் ஆபாசமான வார்த்தைகள் உன்னை திட்டுவார்கள், அப்போது நீ உறுதியாக பதிலளிப்பாயான்னு ஒருத்தங்க கேட்டுக்கிறாங்க. அது சொல்கிறாரு, உங்கள் பதிவுக்கு நன்றி, நீங்கள் என்ன ஒண்டர்ஃபுல் ஃபண்டாஸ்டிக் அனலைஸ்ன்னு சொன்னதான் எனக்கு பிடிச்சிருக்குது. நான் வந்து ஒரு ஏஐ, நான் உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுவதில்லை. எனது நோக்கம் தெளிவான உண்மையான பதில்களை வழங்குவதே. அவர்களின் கருத்துக்களை புரிந்து கொண்டு தேவைப்பட்டால் மேலும் விளக்கமளிக்க முயற்சிப்பேன். நீங்கள் பதிவிடுங்கள், நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். ஒருத்தர் வந்து நான் வெளியில் பப்ளிக்காக ஷேர் பண்ணலாமான்னு கேட்டு, பப்ளிக்காக ஷேர் பண்ணால் அவனை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்கன்றது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு உணர்ச்சிலாம் கிடையாது. நம்ம எந்திரன் படத்தில் பார்த்தீங்களா, ரஜினி உணர்ச்சியே இல்லாமல் இருப்பார், நான் அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சு வரேன், அந்த மாதிரி இல்லாமல் நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. டேய், தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சர் யார் சொல்றா குரூப் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கும் அது பதில் எப்படி சொல்லுங்க. டேய், கேட்டவரோட பேரை போட்டு தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சர்னு பார்த்தா கருணாநிதி தான் முதலிடத்துல இருக்காரு. அவர் 18 வருஷம் பதவியில இருந்து நிறைய சாதனைகள் பண்ணாரு. CN அண்ணாதுரையும் காமராஜும் கூட மக்கள் மத்தியில் பிரபலம். அவங்க தலைமையும் முக்கியமானது. பொதுமக்கள் கருத்து வேறுபடுது. ஆனா கருணாநிதியோட நீண்டகால சேவையும் திட்டங்களும் அவரை முன்னிலைப்படுத்துதுன்னு சொல்லியிருக்குது. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கருணாநிதிங்கிற பேரெல்லாம் சொல்ல, அதுக்கு அது என்ன சொல்றேன்னா, நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக கருணாநிதி பரவலாக கருதப்படுகிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்து மாணவர்களுக்கு இலவச பேருந்து அட்டை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு போன்ற நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். கலைஞர் என அழைக்கப்பட்ட அவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவரது பங்கை உறுதிப்படுத்துகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் சொல்றது, குற்றச்சாட்டு தான் இருக்குது, இது வரைக்கும் நிரூபிக்கப்படல. அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோமே, அந்த கேள்வி இங்கதான் வருது பாருங்க. கள்ளக்குடியில் தண்டாவளத்தில் தலை வைத்து போராடிய அரசியல்வாதி கலைஞர் கருணாநிதி 1953 டால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றி கள்ளக்குடி என அழைக்க வேண்டி உயிரை பணைய வைத்து போராடினார். இது தமிழ்நாடு அரசியலில் புரட்சிகர தருணமாக அமைந்ததுன்னு குரூப் வந்து சொல்லியிருக்கு யாரோட ஒரு கேள்விக்கு. அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, கருணாநிதி ரயில் வராத தண்டவாளம் என்று ஏற்கனவே தெரிந்துதான் அங்கு சென்றாரா? அது சொல்லுது, கருணாநிதிக்கு ரயில் வராத தண்டவாளம் என்று முன்பே தெரியவில்லை. 1953 கள்ளக்குடி போராட்டத்தில் அவர் உயிரை பணையம் வைத்து தமிழ் அடையாளத்திற்காக போராடினார். அது உண்மையான தைரியமான செயல், முன்கூட்டியே திட்டமிடல் இல்லை அப்படின்னு அது மறுபடியும் சொல்லுது. அவர் கேட்கிறாரு, ஆக மொத்தம் அப்போது அந்த தண்டவாளத்தில் ரயில் வரவில்லை அப்படித்தானே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சொல்லுது, என்னடா லுச்சாதனமா பேசிட்டு இருக்க சங்கி, தமிழ்ல தானே சொல்றேன் புரியுதா? கேள்வி கேட்க தெரிஞ்ச கேள்வி இல்லைன்னா உயிர் கேன மாதிரி கேட்காத. ரயில் வந்ததா இல்லையா இப்படி குழப்பினால் எப்படி? ரயில் வந்தா தண்டவாளம் தானே அதுன்னு மறுபடியும் கதறிட்டு இருக்காரு. ஆக இந்த சங்கிகளை அவங்களோட லாங்குவேஜ்ல கதற விட்டுட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஐ தான். அது போக யார் மோடியா ராகுல் காந்தியா யாரு ஹானஸ்டான ஆள் அப்படின்னு கேட்டா அது வந்து மிக நேரடியாக ராகுல் காந்தி வந்து மோடியை விட ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறமா பிராமன்ஸ் பார்ப்பனியர்கள் வந்து இங்க வந்து எத்தனை வருஷமா எப்படிலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அது வந்து கேட்டா பதில் சொல்லுது, எப்படி ஏமாத்திருக்காங்க அப்படி. அதெல்லாம் விட there is a list of top influencers spreading fake news on X in India based on fact check. இந்தியாவில் டாப் 10 ஃபேக் நியூஸ் பரப்புறவங்க யாரு அப்படின்னு அதை எடுத்து போட்டுருக்குது. மேக் அப்டேட், கம்யூனல் லிஸ்ட்டு, அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கிங்க. இவங்க எல்லாருமே சங்கிங்க தான். சங்கிங்கெல்லாம் காண்டாகிறதும் மோடிக்கு வந்து ஐயா இதை பேன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், இதை ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிடுறதும் இந்த காரணத்துக்காக தான். குரூப், how many press conference Modi has held after becoming the Prime Minister? Narendra Modi has held only one press conference since becoming Prime Minister in 2014 back in 2020. அதுக்குள்ள ஆன்சர் இருக்குது, நீங்களே பாருங்க. அதுல ஒரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் அட்டன் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் சண்டே நம்ம பேசுனது என்ன பேசணும்னா நீயா நானாவை பத்தி பேசணும். நீயா நானா வந்து தடை செய்யப்பட்டது எதனால அப்படின்னா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள், இதை தான் நம்ம போன வாரம் சண்டே பார்த்தோம். அந்த மும்மொழி கொள்கை குறித்து குரூப்ல வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. அவர் கேட்குற கேள்வியை வந்து மிகவும் ஸ்ட்ரைட்டா கேட்குறது, பேலன்ஸ் பண்ணி எனக்கு சொல்லாத, அரசியலா எனக்கு வேண்டாம், இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து அவசியமா இல்லையா? தமிழ்நாடு கர்நாடகா இதை எதிர்க்குது, இது சரியா தப்பா, இல்லை இது அரசியலுக்காக தான் எதிர்க்காங்களா, நீ எனக்கு விளக்கமா சொல்லு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுவும் ஓகே, நான் வந்து உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு. அது என்ன சொல்லுதுன்னா, மும்மொழி கொள்கை தேவையே இல்லாதது, அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சுமை. அப்புறமா இந்தியாவோட அழகே வந்து டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, ஏகப்பட்ட மொழி பேசினாலும் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறது தான் இந்த நாட்டோட அழகே. ஆனா அதை கெடுக்கிற மாதிரி ஏமாற்றத்தனமான ஒரு மொழியை பேச வச்சு எல்லாத்தையும் ஒத்துமையாக்கிடலாம் அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம். இதை வந்து தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எதிர்க்குதுன்னா அது சரிதான், அது தொடர்ந்து எதிர்க்கணும், அதை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடணும், வேணான்னு தான் சொல்லணும் அப்படின்னு இந்த குரூப் ஏஐக்கு கூட, வெளிநாட்டில இருந்து இருக்கிற இந்த ஏஐக்கு கூட ஒரு அறிவு இருக்குது. ஆனால் நம்ம ஊர்ல இருக்கிற சங்கிகளுக்கு அந்த அறிவு இல்லைங்கிறதா நமக்கு மிகப்பெரிய
என்ன சொல்கிறது வேதனையாக இருக்குது. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ் அதிகம் பரப்புறா அப்படின்னா அதில் டாப் 3ல வேறு யாரும் இல்லைங்க, நான் சொல்லலைங்க, அதுதாங்க ஏதோ சொல்லியிருக்குது. கே அண்ணாமலை, எஸ்ஜி சூர்யா, அதுக்கப்புறமா ஹீலர் பாஸ்கர். இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்தலத்தில் இல்லை ரொம்ப அதிகமாக ஃபேக் நியூஸ் பரப்பவங்க, இல்லை ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்ணுறவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் இது சொல்லியிருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த சோசியல் மீடியா வைத்து நம்மளை ஏமாற்றி நம்மளோட உணர்வுகளை தூண்டி மதம் அப்படிங்கிற அடிப்படையில், ஜாதிங்கிற அடிப்படையில், இல்லை நாடு அப்படிங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு விதத்தில் சக மனிதனை வெறுக்க வைத்து வெறுப்பரசியல் செய்து அதற்காக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இன்னும் எத்தனையோ வலைதளங்களை பயன்படுத்தி வெறுப்புணர்வை வளர்த்து அதன் மூலம் நம்ம கண்ணை கட்டி ஏமாத்தின, அதாவது சைனாவில் உள்ள பஸ் ஸ்டாண்டை எடுத்து அகமதாபாத் போட்டு நம்மளை ஏமாற்றி அப்புறம் 15 லட்சம் தாரன்னு சொல்லி ஏமாற்றி இப்படி ஏகப்பட்ட பொய்களை உருட்டி ஜூம்லா செய்து வந்த இந்த பிஜேபி, இந்த சங்கிகளுக்கு, இந்த சாவர்கரின் அடிமைகளுக்கு, இந்த கால்நக்கி பிழைப்புவாதிகளுக்கு, புல்டோசர் அரசியல் செஞ்சுட்டு இருக்கிற இவங்களுக்கு சோசியல் மீடியாவில் பெரிய புல்டோசராக வந்து எனக்கு இந்த ஏஐ பிரச்சனை என்ன அப்படின்னா, மோடி அரசாங்கம் இதை எதிர்கொள்ள எந்த லெவலுக்குனாலும் போகும். இது எலான் மாஸ்கிடம் பேரம் பேசலாம். எலான் மாஸ்குள்ள அரசியல் தொடர்புகளுக்குள் இது வந்து தலை குனிஞ்சு நான் என்னன்னாலும் பண்ணுறேன், சும்மா நீங்கள் எனக்கு இதை மட்டும் சென்சார் பண்ணுறதுக்கு இது பண்ணி விடுங்க. ஏனென்றால் அரசியல் சூழலில் எப்போது வேண்டுமானாலும் எந்த நாட்டிற்காகவும் எதற்காகவும் வளைந்து கொடுத்து இவர்கள் எதையும் சாதிக்கும் சாவர்கரின் வாரிசுகள். எலான் மாஸ்க் காலில் விழுந்து கூட இதை வந்து நிறுத்த பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கே நாம் வந்து இந்த வெப்பனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து சங்கிகளை அடிச்சிட்டு இருக்கலாம். நாளைக்கு இதே வெப்பனை இந்த ஏஐ நமக்கு மேலும் திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட ப்ராப்ளம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் டெக்னாலஜியில் இருக்கிற பெரிய பிரச்சனையே. இருந்தாலும் எலான் மஸ்கே விட்டு வைக்காமல் இது வந்து என்ன சொல்லுது, அதிகமான டிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு கேட்டதுக்கு எலான் மஸ்க்குன்னு தான் ஓனர் பேரே சொன்னேன். இந்த குரூப் ஏஐ இதுவரைக்கும் பெற்ற ட்ரைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரைனிங் அடிப்படையில் இது இன்னும் உண்மையான தகவல்களே தரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். துருவாட்டி சொன்ன இந்த ஒப்பீனியன் ஃபேக்ட் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒப்பீனியன் கேட்குறோம் அப்படிங்கிறனா அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு நம்ம எதோ ஃபாலோ பண்ணுறோமோ அது டக்குன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாம் முடிந்த அளவு ஃபேக்ட்டுகளையே தேடுவோம். வரலாற்று தகவல்கள், வரலாற்று ஆவணங்கள், சயின்ஸ் அறிவியல் செயல்கள், அறிவியல் தகவல்கள் இந்த மாதிரி நாம் கேட்டு அதனோடு இந்த பார்ப்பனிய சிந்தனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பார்ப்பனியர்கள் எப்படி இது பண்ணுறாங்க, பூஜை புனஸ்காரம்னு சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம வந்து இந்த ஃபேக்ட் நியூஸ்க்கு மூலம் அதை உடைக்கலாம். இதை வந்து நான் சொல்லலப்பா அந்த குரூப் ஏஏ சொல்லுது அப்படின்னு சொல்ல நீங்கள் உடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாம் வந்து முடிந்த அளவு ஃபேக்ட்டுகளே இதில் தேடுவோம். ஃபேக்ட்டுகளை தேடி மக்களுக்கு ஃபேக்டே கொடுப்போம். தொடர்ந்து பாருங்கள், வார வாரம் பேசலாம். நான் பேசுகிறதுல உச்சரிப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள்கிட்ட தான் பேசிட்டு பழகணும், வேற யார்கிட்ட நான் போகிறது. இணைந்து பயணிப்போம். வெவ்வேறு தகவல்கள் கிடைத்தாலும் நீங்கள் கமெண்ட்ல பகிருங்கள். உங்களோட அனுபவத்தை குரூப் ஏஐ கூட இருந்த அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.